இருக்காரு பாப்போம். ரெண்டு கண்ணையும் மறைத்தவுடனே ஆண்டவன் பகவான் கண்ணை மறைத்தவுடனே அகில உலகமெல்லாம் இருள்மயமாக பகவான் நினைக்காரு பார்வதி ரெண்டு கண்ணத்தனமா தெரியும் உனக்கு. மூணாவதா ஒரு கண்ணு இருக்குங்கிறத மறந்துவிட்டாயே என்று ஆண்டவன் பகவான் உச்சி கண்ணை திறந்தவுடனே நெற்றி கண்ணை திறப்பாரா நீடு ஒளி கொடுப்பாரா உச்சி கண்ணை திறந்து உலகமெல்லாம் ஒளி கொடுக்க உள்ளாயிருந்த உலகமெல்லாம் ஒளிமயமானது பார்த்தார் பகவான். ஆங்கார கோபம் கொண்டு நம்மை பார்வதியால பார்த்து சொல்லுகின்றார், ஏ பார்வதி எனக்கு 7 கூட மலர் எடுக்க வேண்டும். இன்றையில இருந்து எண்ணி 12 வருடம் ஆதிவள்ளி கைலாசத்துல அருணன் உதிப்பதற்கு முன்பதாக ஆதவன் உதிப்பதற்கு முன்பதாக அதிகாலையில 7 கூட மலர் எடுத்து எண்ணி 12 வருடம் எனக்கு பாத பூஜை நடத்தணும் என்று ஆண்டவன் பகவான் பார்வதியாரிடத்திலே சொல்ல உடனே அம்மை பார்வதியார் சரி என்று சம்மதித்து நம்ம பார்த்த வேலைக்கு பகவான் வந்து பெரிய லாபத்தை கொடுத்துருவார்னு நினைச்சோம். பரவாயில்ல போச்சு பார்வதியார் நம்ம பூலோகத்துல போய் அன்னவனத்துல மலர் எடுக்க முடியுமா? முடியாது. ஆகையினால் 7 கூட மலரை எடுப்பதற்காக நம்மளுக்கு தோழி பெண்கள் வேண்டும் என்று நாரத மகாமுனிவரிடத்தை சொல்ல அதே நாரத மகாமுனிவர் அவர் எங்க வாராருங்க அவர் கையிலை நல்ல கையிலை விட்டு காரணி பொன் கையிலை விட்டு எல்லாரே வாரி கூடி கருண சங்கிலி பாடம் விட்டு அவரை இங்கீரல் வந்து நாரத மகாமுனிவர் அரண்மனையிலே மனைவிக்கு தோழியாக 7 சப்த கன்னிமார்கள் இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து வரும்படி பார்வதியாருடைய கட்டளை என்று சொல்ல பார்த்தான் தெய்வேந்திர மன்னன் 7 சப்த கன்னியர்கள் என் மனைவிக்கு தோழியாக இருப்பது உண்மைதான். இந்த லோகத்திலே இருப்பது உண்மைதான். ஆனால் இதுவரைக்கும் அந்த 7 சப்த கன்னி மாதர்களை நான் கூட நேர்ல பார்த்தது கிடையாது. என்ன 7 கன்னியர்களுக்கும் ஆடவர் வாடை என்பதே ஆக